உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களுடன் கோவை காயின் சொசைட்டி மெம்பர் பாலா. நம்ம சேனலில் தொடர்ந்து பழைய நாணயங்கள், பழைய ரூபாய் நோட்டுகளோட டீட்டெயில் ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1, ₹2, ₹5 காயின்ஸு சேல்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே போல் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், போன வருஷமே சொல்லியிருந்தேன், ஸ்கேர் காயின் எல்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லி. அதே போல் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேர் காயினெல்லாம் இப்போ ரேர் காயினாக ஆகிருக்கு. அதே போல் இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ ₹1 காயின் பார்த்துக்குங்க. காயின் கண்டிஷன் எல்லாமே UNCயாக இருக்கும். ICDS காயினு ₹1. இதில் ஒரு 3 காயின் இருக்குது. எல்லாமே ஹைதராபாத் மின்ட்டு. இப்போது இந்த காயினோட இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு என்னங்கிறது நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் புக்கில். இப்போது 2025 வந்த காயின் பாருங்கள். இப்போது மார்க்கெட் ரேட்டு இப்போ 2025 வந்த புக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா காயின், அதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். 1990 வந்தது காப்பர் நிக்கல் காயின். இதில் பாம்பே, ஹைதராபாத் 2 மின்ட்டில் வந்தது. பாம்பே மின்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ₹15 UNC காயின் ₹200 வரும் ஸ்கேர் காயின். ஹைதராபாத் ₹20 ₹400 வரைக்கும் வருது UNC இது. இப்போ நீங்கள் அந்த காயினை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிளியராக UNCயாக இருக்குது. ஓகே, அடுத்த காயின் பார்க்கலாம். அடுத்த ₹1 காயின் பார்த்துக்குங்க. காயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல UNCயாக இருக்கும். 1993 இன்டர் பார்லிமெண்ட்டு. சரிங்களா? இது சிங்கிள் மின்ட்டாக தான் வந்தது. காயின் எவ்வளோ கிளியராக தெளிவாக அடிபடாமல், கிராச்சஸ் ஆகாமல், அழுக்காகாமல் தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காயின்ஸ் தான் நம்ம கலெக்ஷனுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வாங்கி வைப்பாங்க. புது கலெக்டராக இருந்தாலும் சரி, இல்லை டீலராக இருந்தாலும் சரி வைப்பாங்க. இதோட ப்ரைஸ் என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க இல்லையா, 18th இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் 1993 வந்தது. காப்பர் நிக்கல் சிங்கிள் மின்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, பாம்பே மின்ட்டு மட்டும்தான். இது ரொம்ப பேட் கண்டிஷனாக சிலதெல்லாம் இருக்குதுன்னா அது வாங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு இருந்தாங்க கூட ₹25 UNC பார்த்திங்கன்னா ₹1000 பக்கம் வரும். 1000 தான் வருது. ரேர் காயின் இதில் போன வருஷமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ரேட் இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. ₹1000 UNC. நீங்கள் பார்த்தது UNC காயின் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காயின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காயின் ₹1 காயின் கண்டிஷன் பார்த்துக்குங்க. கேர் ஃபார் சைல்டு. இதில் ஹைதராபாத் மின்ட்டு. சரிங்களா? ஹைதராபாத் மின்ட்டு. காயின் கண்டிஷன் பார்த்துக்குங்க. இப்போ இதோட ப்ரைஸ் பார்க்கலாங்களா? 2025. ஓகே, பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, கேர் ஃபார் சைல்டு 1999 வந்தது. காப்பர் நிக்கல். ப்ரைஸ் பார்த்தீங்களா, பாம்பே, ஹைதராபாத் 2 மின்ட்டில் தான் வந்திருக்கு. பாம்பே மின்ட்டு ₹20 ₹500 வரைக்கும் வருது UNC. ஹைதராபாத் மின்ட்டு பாருங்கள், ₹20 ₹2000 வந்திருக்கு. ரேர் காயின். இப்போ நீங்கள் பார்த்தது ரேர் காயின் தான், ஹைதராபாத் மின்ட்டு. பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு காயின் பார்ப்போம். நெக்ஸ்ட் காயின் ₹1
காயின் கண்டிஷன் பார்த்துக்குங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்களா, கண்டிஷன் பார்த்துட்டீங்களா? 2 காயினுமே யூஎன்சி தான். லாஸ்ட் டைம்லும் கூட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது. இந்த காயினோட இன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். மார்க்கெட் ரேட் என்னன்ட்டு பார்த்தீங்களா? அந்த காயின்ஸோட ப்ரைஸ் என்னன்னு இப்போது இந்த வருஷம் புக்கில் பாருங்கள். 3 மின்ட்டில் வந்திருக்கு. பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். பாம்பே மின்ட்டு 20 ரூபாயிலேருந்து யூஎன்சி 200 ரூபாய் வரைக்கும் இருக்குது. கல்கட்டா வந்து 50 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. கல்கட்டா மின்ட்டு வந்துட்டு ரேரு. நம்மகிட்ட இப்போ பார்த்தது வந்து ஹைதராபாத் மின்ட்டு 30 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்குது யூஎன்சி. இது ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல கண்டிஷன் யூஎன்சியாக இருந்துச்சுன்னா 300 ரூபாங்கிறது 500 700 ரூபாய்க்கும் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காயினில் பார்த்தீங்கன்னா காயின் கண்டிஷன் பார்த்துக்குங்க. இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1985 வந்தது. இப்போது இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்களா? இன்றைக்கி என்ன மார்க்கெட் இருக்குன்ட்டு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் யூத் இயர் பார்த்திங்கன்னா 85 காயின். இது காப்பர் நிக்கலு. இன்றைக்கி என்ன ரேட்டுங்கிறது பாருங்கள். பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். இதில் ஹைதராபாத் வந்து ரொம்ப ரேரு. காயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ பாம்பே, கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து யூஎன்சி வந்து 250 ரூபா வரும். கல்கட்டா மின்ட்டில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரும் ஸ்கேரு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 காயின் பக்கம் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் தான் வந்து ஒரு காயின் காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்த காயின் வந்து ஒரு ரூபாய் காயினில் காயின் பார்த்துக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் காயின் நம்ம வாங்கி வச்சு கலெக்ஷன் பண்ணிட்டோம்னா ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ இந்த மாதிரி யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் மார்க்கெட் ரேட்டை விடவே உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ரேட்டு அதிகம் கொடுத்து வாங்குவாங்க. பாருங்கள், டூரிசம் 91 வந்திருக்கு. ஹைதராபாத் மின்ட்டு. காயின் கண்டிஷன் பார்த்துக்குங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் இது பேசிகிட்ருக்கேன், ஏன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காயின் இருக்குது. லென்த்தாக போனால் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த லென்த்தாக போனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். பார்த்துக்குங்க. இதோட மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துக்குங்க. டூரிசம் இயர் 1991 காப்பர் நிக்கலில் வந்த காயின். இதில் வந்து பாம்பே, ஹைதராபாத் 2 மின்ட்டில் வந்திருக்கு. பாம்பே மின்ட்டு 20 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்குது யூஎன்சி. ஸ்கேர் காயினுமே 2மே ஸ்கேர் காயின் தான். ஹைதராபாத் மின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்குது ஸ்கேர் காயின். இப்போ நீங்கள் பார்த்த காயின் யூஎன்சி ஹைதராபாத் மின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காயினை பார்க்கலாம். அடுத்த 1 ரூபாய் காயினை பார்த்துக்கலாம். காயினோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க.
குவைட் இந்தியா மூமெண்ட் கோல்டன் ஜூப்ளி இயர்ஸில் 92 வந்த காப்பர் நிக்கல் காயின் பார்த்துக்குங்க. இதோட டீட்டெயில் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்த காயினோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 2025 குவைட் இந்தியா மூமெண்ட் கோல்டன் ஜூப்ளி இயர்ஸ் காப்பர் நிக்கல். இதில் 3 மின்ட்டு வந்திருக்கு. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத். பாம்பே மின்ட்டு வந்து 20 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் இருக்குது. கல்கத்தா மின்ட்டு 30 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 3மே ஸ்கேர் தான். ஹைதராபாத் மின்ட்டு 30 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த காயின் ஹைதராபாத் மின்ட்டு 3 காயின் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காயின் பார்ப்போம். நெக்ஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் காயின். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத் மின்ட்டு. இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு. கண்டிஷன் வந்துட்டு யூஎன்சியாக இருக்கும். இந்த 3 காயினோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்த காயின் சர்தார் வல்லபாய் பட்டேல் 96 காப்பர் நிக்கல். அந்த வெயிட் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நார்மலாகவே இந்த கவர்மெண்ட்டில் அடிக்கும்போது இந்த மாதிரி வெயிட் தான் வரும். 6 கிராம் வரும். சைஸ் வந்து 26 mm வரும். மற்றபடியாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். சில காயினில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் நம்ம கம்மியாக வரலாம், ஜாஸ்தியாகவும் வரலாம். அதுக்காகத்தான் அந்த வெயிட் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, இப்போ நம்ம காயின் வந்து இப்போ ரேட்டு சொல்கிறோம். இப்போது எங்களுக்கு எப்படி காயின் கிடைக்குதோ, என்ன ரேட்டுக்கு கிடைக்குதோ அதிலிருந்து வச்சு ஒரு 20 ரூபா 50 ரூபா வச்சு நம்ம கொடுப்போம். ஒரு சிலவங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு காயின் கிடைக்கலாம். அவங்க இதை விட ரேட்டு கம்மியாகவும் சொல்லலாம். சரிங்களா? சிலவங்க கேட்பாங்க, என்ன நீங்கள் அந்த காயினுக்கு ரேட் அதிகமாக சொல்கிறீங்க, வேற ஒரு சேனல்லாம் கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் ரீசன். ஓகேங்களா? இப்போ இந்த காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 4 இடத்துல அடிச்சிருக்காங்க. இதில் பாம்பே பார்த்திங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் வரும். இந்த 4 காயினுமே 3 காயின் வந்து ஸ்கேரு. நொய்டா மட்டும் ரேர் கேட்டகரியில் வரும். கல்கத்தா மின்ட்டு வந்து 20 ரூபாயிலேருந்து 150 ரூபா. ஹைதராபாத் மின்ட்டு 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரும். இப்போ நீங்கள் நம்ம இப்போ காயின் காமிச்சது ஹைதராபாத் மின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் காயின். 5 ரூபாய் காயினில் திருவள்ளுவர். இதில் வந்து பாம்பே, நொய்டா 2 இதில் வந்திருக்குது மின்ட்டில். இப்போ இந்த காயினோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். தமிழ் கான்ஃபரன்ஸ் இது 5 ரூபாய் காயினு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவள்ளுவர் காயினில் பாம்பே, நொய்டா. இது வந்து 2மே வந்து ரேர் கேட்டகரியில் வந்திருக்கு. பாம்பே வந்து 50 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வரும் யூஎன்சி. நொய்டா பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் பக்கம் வந்துருச்சு. 2மே ரேர் காயின். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பாம்பே காயின். பாம்பே மின்ட்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. காயின் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 ரூபாய் காயின். காயின் பார்த்துக்குங்க. 1997 ஹைதராபாத் மின்ட்டு சுபாஷ் சந்திர போஸ்.
இந்த காயின் எல்லாம் நாங்கள் முதல்ல வாங்கி வச்சதுனால இப்போட மார்க்கெட் ரேட்டை பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுபாஷ் சந்திர போஸ் ₹2 காயின் 1997 வந்துருக்கு. மொத்தம் வந்து பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா. இதில் பாம்பே வந்து ₹30 ₹400 வரைக்கும் இருக்குது யூஎன்சி காயின். கல்கட்டா ₹20 ₹100 வரைக்கும் இருக்குது. ஹைதராபாத் ₹50 ₹800 வரைக்கும் வந்தது. இதில் வந்துட்டு அதுதான் வந்து ரேர் காயின். நொய்டா மின்ட்டு ₹20 ₹150 வரைக்கும் இருக்கும். இதில் எல்லாமே ஒரு 3 மின்ட்டு வந்து ஸ்கேர் காயினில் வரும். ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் ரேர் கேட்டகரியில் வரும். சரிங்களா? இப்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் பாருங்கள். இது ஹைதராபாத் மின்ட்டு 97 இது சுபாஷ் சந்திர போஸ். இப்போ இந்த காயின் வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா ₹100க்கு நான் ஒரு 10-15 காயின் பக்கம் வாங்கியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி 2025 இதோட மார்க்கெட் ரேட்டை பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டு யூஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடியது ₹800 வரைக்கும் இருக்குது. ரேர் கேட்டகரியில். நீங்கள் வீடியோ வந்து மறுபடியும் பார்த்துக்குங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா, உங்கள்கிட்ட காயின் இருந்து யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் முன்பணமாக ₹1 கூட கொடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நான் தொடர்ந்து எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.